ஒரு 4 மாதம் கர்ப்பிணி எங்களுடைய தங்கையை வந்து அடிச்சிருக்காங்க, வயிற்றில் அடிச்சிருக்காங்க. இப்போ தான் ஸ்கேன் எடுத்து குழந்தைக்கு எந்த பிரச்சனைகளும் ஆயிருக்கு. ஒவ்வொரு வட்டமாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஜஸ்ட்டு போய் சர்வே மட்டும்தான் எடுத்தாங்க, வேறு எந்த தப்பும் செய்யலை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான வழியில், ரொம்ப அகிம்சையான வழியில் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு குடும்பமாக தேர்தல் வேலைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து சும்மா சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பரப்புரையே ஆரம்பிக்கலை. இப்போ வீட்டுக்கு வீடாக வந்து அவங்க சந்திக்கிறது கூட தவறுன்னு ஒரு பயம் வருது திமுகவுக்கு, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர். அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா இந்த தொகுதியுடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்தவங்க தான் வன்முறையை கையில் எடுப்பாங்க.